st.britto's Academy, the first American accredited school. Embrace the new era of learning FEFDY. நான் வந்து FEFDY டீம் கூட தான் இருக்கேன். We all know we have Dr. Vimala Rani Britto ma'am வணக்கம், மேரி மேம் வணக்கம், and இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக we have கிறிஸ்டோஃபர் சார் வணக்கம், and டாக்டர் மோகன் லக்ஷ்மி வணக்கம், and our very own ஜோன் ராஜேஷ் மேம் வணக்கம். ஸோ மேம் நிறைய உங்கள் கூட வந்து இந்த FEFDY கரிக்குலம் இது வந்து எப்படி போய் பெனிஃபிட் ஆகுது, எப்படி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை வந்து எடுத்துக்கிறாங்கன்றதெல்லாம் பேசிட்டோம். ஐ திங்க் இன்னைக்கு ரெண்டு ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ டு பிகின் வித் திஸ் US accreditation is something ஒரு ஃபேன்சியான விஷயமாக தான் எங்கள் எல்லாருக்குமே தெரியுது. வாட் ரியலி இட் இஸ் அப்படின்றது நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அக்ரெடிட்டேஷன்ன்றது ஒரு தர சான்றிதழ். ஓகே, ஸ்கூல்ஸ்க்கு கொடுப்போம். ஸ்கூல்ஸ் வந்து கரிக்குலம், அவங்களோட விஷன் மிஷன், அவங்களோட ஃபெசிலிட்டிஸ், அவங்க ஃபாலோ பண்ணுற அவங்களோட சப்போர்ட் ஸ்டாஃபு, அதுக்கப்புறம் அவங்களோட அவுட்கம்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட் படித்ததுக்கப்புறம் அவங்க எங்கே போய் எப்படி ரீச் ஆகிறாங்க, அவங்க படிக்கிறது ரிஃப்ளெக்ஷன் ஆகுது அவங்க ரியல் லைஃப்பில், இதெல்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். அவங்க லேர்னிங் பண்ணும்போதே, நாட் ஆஃப்டர் தே கோ அவுட். படித்து முடிச்சு வெளியே போனதுக்கப்புறம் பண்ணுறதில்ல, அவங்க படிக்கும் போதே நாங்கள் வந்து இதெல்லாம் செக் பண்ணி அந்த ஸ்கூலுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்து என்னெல்லாம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணலான்னு ரெக்கமெண்டேஷன் கொடுப்போம். இது நாங்கள் ஸ்கூல்ஸ்க்கு பண்ணுவோம், காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கு பண்ணுவோம். இன்ஸ்டிடியூஷனலுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரியில் தான் நாங்கள் FEFDY டீமை மீட் பண்ணுவோம். ஸோ FEFDY டீம் சொன்னாங்க, நாங்கள் ஒரு கரிக்குலம் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு டெக்ஸ்ட் புக் பேஸ்டாக. ஸோ கிண்டர் கார்டன் சில்ட்ரன் டு யங்கர் சில்ட்ரன் 5th ஸ்டாண்டர்ட் எலிமெண்ட்ரி சில்ட்ரன் வரைக்கும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். பிகாஸ் தட் இஸ் வெரி க்ரூஷியல் டைம். இப்போ அமெரிக்கன் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ரொம்ப பேஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஃபண்டமெண்டல் நியூமரசி லிட்ரஸியில் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நான் when I got introduced, அவங்க இன்ட்ரெஸ்ட் ஷோ பண்ணும்போது we were like ஓகே, ஏன்னா நம்ம இன்டர்நேஷ்னல் கரிக்குலம்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். ஒரு இந்தியன் கரிக்குலம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு பண்ண போகிறாங்கன்னா அது எப்படி இருக்கும்னு we were excited first thing. Second, this is not coming from a new startup or anything. This is coming from a institution who has been serving for like 2-3 decades. அவங்களோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணி they put this ஒரு ஹார்ட் அண்ட் சோலோட they've created it. இது எக்ஸைட்மெண்ட்டோட ஸ்டார்ட் பண்ணாலும் நாங்கள் நிறைய இந்த மாதிரி பண்ணும்போது எங்களோட ப்ராசஸில் வில் பி டிசப்பாயிண்டட் லாட் ஆஃப் டைம். இது இருக்காது, அது இருக்காது, அந்த அலைன்மெண்ட் இருக்காது, ஏதாவது ஒன்று மிஸ் ஆகுவாங்க, ரெக்கமெண்டேஷன்ஸ் நிறைய தேவைப்படும். இந்த மாதிரி நாங்கள் இந்த FEFDYயோட டீமோடு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட கேண்டிடேசி விசிட் பார்த்தும் போதோ இல்லை செல்ஃப் ஸ்டடி ப்ராசஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணும்போதோ பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, தேவ் ஆல்ரெடி அனலைஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இருக்குது, என்னெல்லாம் மெத்தடாலஜிஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லி அதை எடுத்து இன்டகிரேட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ அந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எங்கே வந்ததுன்னா, இதை எப்படி, இது நல்லா இருக்கும் ஆல்ரெடி, இதை எப்படி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகலாம், நாங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா பாயிண்ட் 1 யூஸ்வலாக வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறதோடு தான் இருக்கும். நிறைய ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாவே வந்து ஃபைனல் ஸ்டெப் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட். நாங்கள் நிறைய கொஸ்டின் வி கோ த்ரூ, கரிக்குலம் அலைன்மெண்ட் பார்ப்போம், கிராஸ் கரிக்குலர் எப்படி அலைன் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஸோ பேசிக்கலி நீங்கள் உங்களோட டெசிக்னேஷன் பற்றி சொல்லிட்டீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் டாக்டர் மோகன் லக்ஷ்மி, CIA கவுன்சில் ஃபார் இன்டர்நேஷ்னல் அமெரிக்கன் அக்ரிடிட்டேஷனில் டைரக்டர் குளோபல். ஸோ அக்ரிடிட்டேஷன் ப்ராசஸ்ஸு எல்லா கண்ட்ரீஸ்க்கும் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் அக்ரிடிட்டேஷன் இதோட ஹெட்டாக பார்த்துட்ருக்கோம். நீங்கள் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஐ திங்க் இட் இஸ் இப்போ இந்த டீம் பண்ணிட்டு இருக்க இந்த FEFDY கரிக்குலம் அப்படின்றது இட்ஸ் நாட் அ ஈஸி திங் அட் ஆல். ஏன்னா ஐ திங்க் உங்களுக்கு எப்படி இருந்தது, இட்ஸ் அ பாத் பிரேக்கிங் திங்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லையா, உங்களுக்கு எப்படி இருந்தது? நம்ம கண்ட்ரி நம்மளோட ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் போகணும், சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிக்கணும், டியூஷன் போகணும், சப்ஜெக்ட்ஸ்லாம் திரும்ப படிக்கணும், அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு திரும்ப படிக்கணும். அதெல்லாம் ஐ வாண்டட் டு டெல் பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா படிக்கிறாங்க, 100 மார்க்ஸ் எடுக்கிறாங்க எல்லாம். இப்போ ஒரு நீட்னோ ஒரு வந்து ஒரு டோஃபல்னோ ஒரு ஏதா வரும்போது இத்தனை நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ல ஏன் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சில்ட்ரன் ஆர் ஏபிள் டு டூ இட் ஆல்சோ வித் எக்ஸ்ட்ரா கோச்சிங் போய் அங்க ஒரு செலவு பண்ணி அப்புறமா தான் வந்து இந்த இது எதுக்கு ஏன் வருதுன்னா, ஒரு பில் பண்ணணும். அதாவது சைல்ட்ஹுட்ல இருந்தே வந்து லாஜிக்கல், அனலிட்டிக்கல், தியரிட்டிக்கல் அதாவது எல்லா தாட் ப்ராசஸும் அவங்களுக்கு வந்து சைல்ட்ஹுட்லேருந்தே நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா, இப்போது 3 வயசு குழந்தைய ஸ்விம்மிங் போட்டிங்கன்னா 5 வயசில் வந்து செமையாக ஸ்விம் பண்ணும்.
10 வயசுல வந்து வேற ரெக்கார்ட் பிரேக் பண்ணலாமான்னு யோசிக்கும். அதே இது வந்து நீங்கள் ஒரு 30 வயசுல வந்து ஸ்விம்மிங் போட்டிங்கன்னா அவங்க கற்றுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா 30 வருஷம் ஆகும். ஸோ எனிதிங் ஹேஸ் டு பி பில்ட் அலாங் வித் தேர் க்ரோத். ஒரு எக்ஸாமினேஷனுக்காக படிக்கிறதுங்கிற ஒரு மைண்ட் செட்டை வந்து எடுத்துட்டு லைஃபுக்காக படிக்கிறோம். அந்த படிக்கிறத வந்து எனக்கு என்ன மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ்ல எனக்கு இந்த ஜாப் போயிடுச்சுன்னா கூட ஐ ஷுட் ஹாவ் அ கான்ஃபிடென்ட் டு லுக் அப் அனதர் ஜாப் வாட் எவர் இட் மே பி. அந்த ஒரு மைண்ட் செட் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் எஜுகேஷன். ட்ரூ, அதுதானே ஒரு எஜுகேஷன் நமக்கு வந்து எண்ட் ஆஃப் தி டே கொடுக்கணும். ஆக்சுவலி அந்த செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் இது எல்லாமே அங்கே பேக்கேஜ் இருக்கு. ஆனா நம்ம வேலைக்கு வரும்போது இந்த இடத்துல ஒன்று நான் சொல்றேன், பிகாஸ் வி ஆர் ப்ராக்டிசிங் பிஃபோருங்கிறதுனால இப்போ நம்மகிட்ட இருக்கிற 4th ஸ்டாண்டர்ட் அண்ட் 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற அனிமேஷனுக்கே வந்து வாய்ஸ் ஆர்டிஸ்டாக இருக்கிறாங்க. Actually, we always wanted to study this American based thing, or we wanted to go to America and get the learning. And how were you impressed with all the thing? Well, I'm the director from USA for the Council for International American Accreditations, and we accredit national schools that carries national curriculums, and we help these national schools to upgrade their teachings and learning by introducing their teachers international standards of teaching, and we have created programs for that, and also we have created international assessment for these schools. And when Dr. Vimla came to us, introduced FEFDY, and I was very impressed by her concept of the the nature, the elements of earth, air, fire, and how it affects us as a human beings. And she wanted to introduce that at an earlier age to the children to be able to understand the nature, and also to be able to save Earth in the future and appreciate Earth. So I was very impressed by her curriculum, and we're helping her to achieve high standards by introducing our standards. And plus, she is aligning her curriculum with the American Standard Common Core, which allows her to market her curriculum internationally. It's really a very proud moment. Yes. Where our curriculum has been introduced to various other countries. Yes. And they get to learn. Yes. What we've been taught to our students, and that's yes, really I do not consider this curriculum as just an Indian base. I consider it as an international curriculum with high standards, and I'm very proud that Dr. Vimla and also FEFDY is going through our accreditations. இங்கே வந்து அக்ரெடிஷனோட வந்து என்னன்னா அந்த கரிக்குலமே வந்து நீங்கள் அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்கு தான் வந்து நம்ம இருக்கோம். ஸோ இப்போது இந்த ஸ்கூலில் இப்போ சென்ட் பிரிட்டோஸில் படிக்கிற பிள்ளைங்க வந்து 5th வரைக்கும் வந்து இந்தியாவில் படிக்கிறாங்க. 6th இன்டர்நேஷ்னலாக ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா how far that will be helpful? ஓகே, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இப்போ நம்ம அக்ரெடிட்டட் ஸ்கூலாக இருக்காங்களே, இப்போ வாஸ்க்கு கூட அவங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருக்காங்க சென்ட் பிரிட்டோஸ்க்கு. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் இங்கே படிக்கிறாங்க. ஸோ 6th வந்து இவங்க லெட்ஸே யூஏஇக்கு போகிறாங்க, ஒரு ஜாப் ஃபேமிலியாக மூவ் ஆகிறாங்கன்னா இந்த ஸ்கூல்லேருந்து டேரெக்டாக கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் அந்த ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஏன்னா நமக்கு அங்கே ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா, யூஎஸ் போகிறாங்க, அங்கே ஸ்கூலுக்கு டேரெக்டாக கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவாங்க. செப்பரேட் ப்ராசஸ் கிடையாது, இன்டர்வியூ கிடையாது, வெயிட்டிங் டைம் கிடையாது, டிரெக்ட். இது வந்து ஸ்கூலுக்கு மட்டும் கிடையாது, காலேஜ் இப்போ 12th முடிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ், முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் போகும்போது யூனிவர்சிட்டிக்கும் டேரெக்டாக கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போ கலிஃபோர்னியா ஸ்டேட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலிஃபோர்னியா ஸ்டேட்டில் இருக்க எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜையும் எங்கள் வாஸ்க் தான் வந்து அக்ரெடிட் பண்ணியிருக்காங்க. எங்களோட பார்ட்னர் தான் அக்ரெடிட் பண்ணியிருக்காங்க. எல்லா காலேஜஸ், யூனிவர்சிட்டி, ஸ்கூல்ஸ் எல்லாமே அங்கே அக்ரெடிட், இன்க்ளூடிங் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. நாளைக்கு ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு கேப்பபிளான ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, சென்ட் பிரிட்டோவில் படித்தவங்களே சென்ட் பிரிட்டோஸ் நம்மளோட இருக்காங்க அப்படின்னா டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அவங்க செப்பரேட் அப்ளிகேஷன் ப்ராசஸ், இன்டர்வியூ எதுவுமே இருக்காது. அது ஒரு ஸ்டெப் அப் மாதிரி. அவ்வளோதான், அதுதான் பெனிஃபிட். இந்த அக்ரெடிட்டேஷன் இஸ் லைக் ஒரு ப்ரீமியம் கிளப் மாதிரி. இந்த ஸ்கூல்ஸ் அந்த என்ட்ரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்கான
ஒரு வழி இது. பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஏன்னா ஸ்கூல்ஸ் ஆல்ரெடி கனெக்டட். ஒரு பையன் நல்ல ஸ்போர்ட்ஸில் ஃபெசிலிட்டேட்டராக இருக்காங்க, நல்லா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா, அக்ரெடிட்டேஷன் இருக்கும்போது ஸ்கூல் வில் ரைட் இமெயில் டு அ யூனிவர்சிட்டி ஹூ வி நோ இஸ் ஆஃபரிங் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஸ்போர்ட்ஸ் பீப்புள். அப்போ டிரெக்டாக ஒரு லெட்டர் போட்டால் கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் நடக்கும். யூ காட் இட் ஆல்ரெடி. ஸோ இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ். ஸோ ஆஸ் ஸ்கூல் லீடர்ஸ், இப்போ இந்த மாதிரி தாட்ஃபுல் ஸ்கூல் லீடர்ஸ் ஹூ வில் லுக் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்தியாவில் ரொம்ப கம்மி தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா நமக்கு அவேர்னஸ் கிடையாது. முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டு அவங்க டீமை தயார் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது. என்னன்னா அதான் ஒரு என்ன சொல்றது இன்டர்நேஷனல் கரிக்குலம் இருக்கு, அதை வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இப்போ எல்லாருமே வந்து கரிக்குலம் தான் எடுத்துடுறாங்க. கரிக்குலம் எடுத்துட்டாலே நம்ம அச்சீவ் பண்ணிடுறோம்னு நினைக்கிறாங்க. பட் கரிக்குலம் இஸ் நாட் இனஃப். கரிக்குலம் ஒன்லி நீங்க டீச்சிங் தான் பண்றீங்க. கரிக்குலம்க்கு மேல நீங்க பண்ற டீச்சிங் கரெக்டான வேலிடேட் பண்ண ஒரு ஆள் வேணும். இந்த கரிக்குலம் வந்து இட்ஸ் இன்டர்நேஷனல் லெவல் கரிக்குலம் அப்படின்ற அப்ரூவ் பண்ற அளவுக்கு இந்த கரிக்குலம்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்க போய் தான் நீங்க வந்து பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட விஷயங்கள், ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்த விஷயங்கள். ஓகே, அது வந்து கரிக்குலம் அலைன்மெண்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு சப்ஜெக்டை மட்டும் அப்ரோச் பண்ணாமல் ஒரு சப்ஜெக்டை கிராஸ் கரிக்குலம் அலைன்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து மேத்தை சயின்ஸோட டீச் பண்ண முடியும், ஹிஸ்ட்ரியை ஆர்ட்ஸோட டீச் பண்ண முடியும். அந்த இன்டகிரேஷன் இருந்தால், அந்த இன்டகிரேஷன் பண்ணுறதுக்கு தான் அக்ராஸ் த வேர்ல்ட் டீச்சர்ஸோட மிகப்பெரிய சேலஞ்ச். இப்போ ஸ்கூல்ஸ் அக்ரெடிட்டேஷன் வச்சுருப்பாங்க, பெரிய கரிக்குலம் ஃபாலோ பண்ணுவாங்க, ரொம்ப பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். பட் எவ்ரி திங் வில் கம் டவுன் டு த டீச்சர். அந்த இம்பார்ட்டன்ட் டாஸ்க் வில் கம் டு த டீச்சர். ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ்லாம் கரிக்குலம்ங்கிறத டீச்சர் தான் டிசைன் பண்ணுவாங்க. புக்ஸாக வராது, டெக்ஸ்ட் புக் வாங்கி டீச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லாம் கான்செப்ட் பேஸ்ட் லேர்னிங், நாட் கண்டென்ட் பேஸ்ட் லேர்னிங். ஸோ அந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நிறைய ஸ்கூல்ஸ் வந்து அவங்க கரிக்குலம் டிசைன் பண்ணாலும் சம்டைம்ஸ் தே ஃபீல் கான்செப்ட் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் சம்டைம்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் கண்டென்ட் இருந்தால் பெட்டராக இருக்கும், ஒரு கைடிங் பிரின்சிபல் மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த இடத்துல தான் ஐ சா இந்த கரிக்குலம் அலைன்மெண்ட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் நிறைய கொஷின் கேட்பேன். நாங்கள் எப்போ வந்தாலும் ஒரு 1 hour மீட்டிங்னு ஆரம்பிப்போம், 4-5 மணி நேரம் மீட்டிங் போய்ட்டு இருப்போம். வி கீப் ஆன் டாக்கிங். ஸோ நாங்கள் எப்போ இது கேட்டாலும் இது எப்படி பண்ணுறீங்க, அதை எப்படி பண்ணுறீங்க, இந்த கரிக்குலம் இந்த இன்டகிரேஷன் எப்படி பண்ணுறீங்க, இந்த ஏஜ் குரூப்புக்கு இந்த கான்செப்ட் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க கேட்கும் போதெல்லாம், இல்லை இதை வந்து இந்த டெக்னாலஜியில் போட்டிருக்கோம், இதை வந்து இந்த ப்ராக்டிஸில், பிகாஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. அதை நான் பார்க்கும்போது ஓகே இதை நம்ம சிபிஎஸ்சிக்கு பண்ணியிருக்காங்க, இதை நம்ம இன்டர்நேஷ்னலுக்கு பண்ணால் பெனிஃபிட்டாக இருக்கும்னு ஐ டோல்ட் தெம். இதை வந்து இந்த கரிக்குலம்க்கு நம்ம அலைன் பண்ணால், ஏன்னா இப்போ வந்து சிபிஎஸ்சிக்கு எப்படி நார்ம்ஸ் இருக்கோ, இந்த கிரேட் ஸ்டூடெண்ட் இந்த டாபிக் எல்லாம் படிக்கணும்னு ரெக்வயர்மெண்ட்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் ஆஸ் ரெக்வயர்மெண்ட். அங்கே பப்ளிஷர்ஸ் இருந்தாலும் ஆஸ் ஐ செட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஃபார் ஸ்கூல்ஸ். ஒரு கிட்டுக்கும் அந்த கிட்டை கொடுக்கணுன்னா இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். தென் ஐ தாட், நான் போர்டு கிட்டையுமே ஐ வாஸ் டெல்லிங், இந்த டெக்ஸ்ட் புக்ஸ் நல்லா பண்ணுறாங்க, இஃப் வி கேன் கைட் தெம், அந்த மார்க்கெட்டுக்கு நம்ம கொண்டு போய் அந்த ஸ்டூடெண்ட்டை ரீச் பண்ண வைக்கிறது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஈவன் ஆர் போர்ட் மெம்பர்ஸ் அண்ட் டீம் பார்த்துட்டு ஓகே இட் லுக்ஸ் குட், லெட்ஸ் ஸ்டார்ட் ஒர்க்கிங் வித் தெம். It is not because நாங்கள் எப்போவுமே we work with people who comes for accreditation, whether it's school, college, university. We don't stand like ஒரு authority மாதிரி ஓகே இது தப்பாக இருக்குது இது ரைட்டாக இருக்குது அப்படி பண்ணுறது accreditation கிடையாது. we work along with them, hand holding மாதிரி இருக்கும். ஓகே, அவங்கள்ட்ட நல்ல விஷயம் இருந்தால் இதை நாங்கள் வந்து பியர் டு பியர் ஷேரிங்னு சொல்லுவோம். இவங்கள்ட்ட நல்ல விஷயம் இருந்தால் அங்கே எஜுகேட்டர்ஸ் கொடுக்கறது, அவங்கள்ட்ட இருக்க பெஸ்ட் ப்ராக்டிஸை இவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவ்வளோ இயர்ஸ், how many years of put together American accreditation 130 years of experience வந்து எங்களுக்கு கிடைக்குதுன்னா அதை நாங்கள் பண்ணுறதுல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு 30 years of experience இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 130 years of எக்ஸ்பீரியன்ஸும் இங்கே ஒரு 30 years of ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸும் வரும்போது இதை ஒரு அக்குமுலேட் பண்ணி ஒரு குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது அந்த குழந்தைங்க வந்து எவ்வளோ பெனிஃபிட் அடைவாங்க. சார், ஐ வுட் லைக் டு ஆஸ்க் அபவுட் த ஸ்டூடெண்ட்ஸ் காம்பிடன்சி சார். How competitive they are and how can they compete with the international syllabus? The students who study FEFDY actually. The reason that we created CIAA for the Indian schools, especially for the CBSE schools, is we have this, there's a picture of students learning in rows back in the 1900s and still now learning the same concept. So we want to be able to bring in,
accreditation process where the students can benefit from learning in a way that it's not just memorizations, but able to do critical thinking, problem solving, and also helping them to become a global citizen, and most of all, be able to serve and think about the community. The accreditation is not just for the school; it's also for the community, and also to help the students to become a better global citizen. So it is easier for them to compete with any kind of syllabus internationally. Yes. In addition to that, it's not just competing on a syllabus level or how much grades you can get. For example, if a student applies for Stanford and if he gets A+, the Stanford will reject that. What they look for is additional skill sets where they can carry for the rest of their life, and this is where FEFDY comes in. From a very young age, it teaches the students to prepare for the lifelong journey by appreciating the environment, appreciating what the natural resources that helps them to stay alive and healthy. So it helps the student to understand their existence and being grateful. being Right. grateful. It's not just exactly. being grateful to the to Earth. Also, it helps the students to be able to, as I mentioned to you, to become a global citizens by understanding nature, because nature is everywhere, and also to be able to have problem solving in the future and have a critical thinking instead of memorization. Yeah, well And said, that sir. is a 21st century learning skill sets that FEFDY is offering to the Wonderful, students. wonderful. To add to it, நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, இப்போது இதெல்லாம் வந்து எப்படி ஸ்கூலில் கற்றுக் கொடுக்க முடியும்? அதாவது இந்த கிரேட்ஃபுல்னஸ் ஆர் இந்த ஹியூமிலிட்டி இதெல்லாம் வந்து இட்ஸ் அ ஃபீலிங், இட் கான் பி டாட் இல்லையா? ஸோ இது எப்போவுமே எல்லாருக்குமே வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும், இது எப்படி சொல்லி கொடுக்க முடியும்? இது வந்து அவங்களாம் இன்ஹெரிட் பண்ணணும், இல்லை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு சிலபஸே இல்லை ஒரு ஸ்கூலே அதை பண்ணுது. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இருக்குது. வி ஹேட் அ வெரி ஹெல்தி ஆர்கியூமெண்ட் ஆன் இட். ஓகே, ஸோ இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் எல்லாம் நாங்கள் போகும்போது வென் ஐ காட் இன் டு இட், நம்ம ஊரில் இது வந்து கேரக்டர் பில்டிங், மாரல் கிளாஸ் அதுன்னு சொல்லுவோம். வெளியே தே கால் இட் சோஷியல் எமோஷனல் லேர்னிங். Okay, so first time when I met their team, I was like, எல்லா கரிக்குலம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு மேம், எல்லாம் ஃபைன், பட் வாட் ஆர் வி டூயிங் ஃபார் த மென்டல் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் ஆஃப் த சில்ட்ரன் அண்ட் லேர்ன் டு சே நோ when they want to say no, ரைட்? அது கேட்கும்போது மேம் செட், இல்லை மோகனா நாங்கள் கொஞ்சம் அதெல்லாம் அலைன் பண்ணியிருக்கோம் இருக்குது. ஐ வாஸ் லைக், மேம் எனக்கு பார்க்கலாமா? தென் த சோஷியல் எமோஷனல் லேர்னிங் எப்படி அங்கே இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுமோ, வி கால் இட் கேரக்டர் பில்டிங். நீங்கள் கேட்ட கொஷின் அதெல்லாம் இன்ஹெரிட் பண்ணும் இல்லை. ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லைக் ஒயிட் பேப்பர், தே லைக் கிளே, ரைட்? நீங்கள் எப்படி வேணால் அவங்கள மோல்ட் பண்ணலாம். இப்போ ஒரு கிட் வந்து லெட்ஸ் சே ஒரு சேலஞ்சிங் என்வாயன்மெண்ட்டில் வளர்றாங்கன்னு வைங்களேன், வீட்டில் நிறைய சுச்சுவேஷன் இருக்குது, ஒரு சேலஞ்சிங் என்வாயன்மெண்ட், அந்த ட்ராமா வில் கண்டினியூ அன்டில் தேர் லைஃப், லாங் லைஃப்பில். அந்த ஃபியர், மேம் ஃபஸ்ட்டு சொன்னது கூட ஃபியர் ஆஃப் லைஃப் இருக்குல்ல, சின்ன வயசில் நான் ஒரு விஷயம் பார்த்துட்டு அது எனக்கு பயம் ஆயிடுச்சுன்னா, எவ்வளோ பெரிய வயசானாலும் ஐ ஹாவ் தட் ஃபியர் அண்ட் ஐ ட்ரான்ஸ்ஃபர் தட் ஃபியர் டு நெக்ஸ்ட் பர்சன். என்னோட குழந்தைங்களுக்கு, என்னோட சொசைட்டிக்கு நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அதை வந்து சின்ன வயசுலேயே நம்ம பிரேக் பண்ணிட்டோம்னா, எனக்கு பயம் இல்லை, மெயினாக ஃபெயிலியர். நான் இது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவேன், எல்லாருக்குமே ஐ ஆல்வேஸ் சே ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஃபெயில் ஆகிட்டேன்னு விழுந்துட்டேன்னு, விழுந்தால் தானே எந்திரிப்பேன். ஃபெயில் ஆனால் நெக்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு தெரியும்ல. ஃபெயில் ஆனால் எனக்கு என்ன கான்சிக்வன்ஸ்னே நான் தெரியாமல் இருந்தால், ஒரு நாள் ஃபெயில் ஆகிற அன்றைக்கி நான் உடஞ்சிருவேன் இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் இந்த சோஷியல் எமோஷனல் லேர்னிங்கில் நாங்கள் எல்லா ஸ்கூலுக்கும் மேண்டட்ரின்னு சொல்லிட்டு இருக்கோம். சோஷியல் எமோஷனல் லேர்னிங் இஸ் மேண்டட்ரி. FEFDY அதை வந்து கரிக்குலமில் பில்ட் பண்ணிட்டாங்க, செப்பரேட்டாலாம் இல்லாமல் கரிக்குலமில் பில்ட் பண்ணி அதை இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் வே. ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸில் பார்க்கும்போது அந்த சில்ட்ரனுக்கு நோ சொன்னால் நோ சொல்லுவாங்க. தே ஸ்டாண்ட் ஃபார் தேர் ஒப்பீனியன், ஸ்டாண்ட் ஃபார் தேர் டிசிஷன். அது நம்ம இந்தியன் சில்ட்ரன்ட்டு அவ்வளோ கிடையாது. மெயினாக நம்ம ஜென்ரேஷனுக்கு வந்து ஓகே நமக்கு நோ சொல்லவே தெரியாத ஒரு ஜென்ரேஷன் நம்ம. ஸோ அப்போது அடுத்த ஜென்ரேஷனுக்காவது அது நோனா நோ தான், நோனா நோ, பட் ஐ கேன் எக்ஸ்பிளைன் வை நோ. அது மட்டும் நம்ம சொல்லி கொடுத்துட்டா போதும். நோ கேட்கையும் கற்று தரோம், நோ சொல்லவும் கற்று தரோம். எஸ், அந்த நோ ஏன்னு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும். எல்லாத்துக்கும் நோ சொல்றது கிடையாது. நோனா நோ கிடையாது. யூ கிவ் மீ தி ப்ராப்பர் வேலிட் ரீசன், எக்ஸ்பிளைன் இட். அந்த வேலிட் ரீசன் வந்து அக்செப்டபிளா இருந்ததுன்னா we will agree. Otherwise we will discuss. Yes. Why you should not say no for this? Why you have to try this?
First to Bring it to the immediately table. we need not to tell that you have to tell yes, no. Yes. You try this, then come to a conclusion whether it is possible or not, whether your answer is right or wrong. நோ சொல்றது கூட ஒரு பக்கம் ஓரளவுக்கு எல்லாரும் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க. நோ கேட்க யாருமே ரெடியா இல்லையே. இல்ல அது நம்ம கண்டினியூஸா சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னு வைங்களேன், கண்டினியூஸா as a community we start listening to the no's. ஏன்னா அஃபெண்ட் ஆயிடுறாங்க. கண்டிப்பா நோவா, how can you say no to a teacher, how can you say no to a mother, elder அது இருக்கு இல்லையா, அது இந்த இப்போ அவங்க ஃபோக்கஸ் பண்றது கிண்டர் கார்டன் டு 2 இல்ல. இப்போ என்னோட டாக்டர் 3 வயசு, மம்மி இன்னைக்கு நீ ஆஃபீஸ் போகாத மம்மி அப்படின்ட்டா நான் போகக்கூடாது. இல்லை அதுக்கப்புறம் நான் போகணும் அப்படின்னு இருந்தால் ஐ நீட் டு சிட் வித் ஹர் டு டாக். நான் அப்படியே பேக்கை தூக்கிட்டு வெளியே வர முடியாது. அது சிட் வித் ஹர். இல்லை கண்ணா மம்மி ஹேஸ் மீட்டிங் 20 minutes தான், நான் உனக்கு டைமர் காமிக்கிறேன், நீ இது இப்படி இங்கே வரும்போது ஐல் பி பேக் ஹோம். அவங்கள்ட்ட ஒரு கம்யூனிகேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணால், நேற்று நான் லேட்டாக வீட்டுக்கு போகிறேன் மம்மி நீ காலைல மீட்டிங் போன டைம் ஆகிடுச்சா அதனால தானா. ஸோ தட் அண்டர்ஸ்டாண்டிங் there is no hurt, there is no guilt, there is no thing. But in the coming down to their level to discuss and making them understand, அந்த பொறுமை தான் இல்லை யாருக்குமே. அந்த பொறுமை மட்டும் இல்லை உட்காந்து கேட்கறதுக்கு. அதை கொண்டு வரது நம்ம பிள்ளைங்க பண்ணுவாங்க, நம்ம ஒன்றும் பெருசாக பண்ணுவாங்க. கரெக்டான ஏஜ்ல நம்ம அதை பண்றோம், அது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஜென்ரேஷன் லிசன் பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்னா அவங்க கோவம் நோ சொல்ல போறது இல்லை, அவங்களோட நோ ரொம்ப ஸ்வீட்டா இருக்க போகுது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா அக்செப்டன்ஸ் வந்துடும். மேம் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஐ திங்க் சம்வேர் இட் பெனிட்ரேட்டட் இன்டு மீ ஆல்சோ. இப்போ ஒரு ஸ்கூலில் நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்க செகண்ட் ரேங்க் வாங்கன்ற டிவிஷன்லேயே வச்சுட்டு திடீர்னு நீ ஒரு ஆஃபீஸில் ஒரு டீம் ஒர்க்காக பண்ணோம், ஆர் ஆஸ் அ சொசைட்டி யூ ஷுட் கோ எக்ஸிஸ்ட்னா அவனுக்கு கோ எக்ஸிஸ்ட்னா என்னன்னே தெரியாதே அப்படின்னு ஒன்று எப்போவுமே சொல்லுவாங்க, விச் வாஸ் ஸோ இம்ப்ரெசிவ் ஃபார் மீ. ஐ திங்க் அதெல்லாமே ஒரு ப்ராசஸாக ஒன்று வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா மேம்? கண்டிப்பாக. இப்போது மென்டல் ஒர்க்குன்னு சிலது இருக்கும், ஃபிசிக்கல் ஒர்க் இருக்கும். யூ நீட் எவ்ரி திங். ஓகேங்களா? வெறும் ஒரு விஷயம் மட்டும் நம்ம பண்ண முடியும். ஸோ நமக்கு அந்த டீம் இந்த இதில் அவன் ஓகே ஒரு சப்ஜெக்டில் வீக்காக இருக்கலாம், பட் ஒரு ஸ்கில்லில் அவன் ஹையாக இருக்கலாம். அந்த ஸ்கில் இங்கே டீம் ஒர்க்குக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ திஸ் ஹாவ் டு பி பில்ட் அலாங் வித் தட். அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுக்கணும். அந்த இல்லாட்டி உனக்கு இது எப்போவுமே என்ன சொல்கிறோன்னா, வராதா உனக்கு, அது செய்ய தெரியாதா, இது படிக்க தெரியாதா, இது பண்ண முடியாதா, why are you approaching in a negative way? ஓகே இது நீ பண்ணு, இது நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம். அண்ட் ஐ திங்க் உங்க டீமே அப்படிதான் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. நீங்க பேசும்போது கூட மேம் அதான் சொன்னாங்க, we have like எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், we will work on our strength, அந்த ஸ்ட்ரென்த் we'll put in and we will. அப்போ இப்படி கிரியேட் பண்றவங்க ஒருத்தவங்களோட கரிக்குலமோ இல்லைன்னா அவங்களோட என்வாயன்மெண்ட்டோ ஐ திங்க் தே ஆர் த சாம்பிள் இதுன்னு நினைக்கிறேன். இவங்க பேசுகிறதோ இதை வச்சோ அந்த கரிக்குலம் அதை டிசைட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மேம் உங்ககிட்டலாம் கேட்கணும், இப்போ அவங்க சொல்கிறாங்க இது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது ஒரு ரிசர்ச்னு ஒன்று போயிருக்கோம்ல மேம், அதுக்கு ஐ திங்க் நீங்கள் ஹாஃப் ஆஃப் யுவர் லைஃப் டெடிகேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா மேம்? அதை பற்றி சொல்லுங்க மேம், என்ன மாதிரியான ரிசர்ச்சஸ்லாம் போச்சு இதுக்குள்ள? அது half of the life னு சொல்ல முடியாது. Right from the beginning it's a research. And it is also going. It's an ongoing process. Okay. So சேர்ந்த ஒரு வருஷத்துல இருந்தே மேம் because she is traveling and sees lots of schools-ல அங்க இருந்த கரிக்குலம் ஒரு கண்ட்ரிக்கு போகும்போது கொண்டு வருவாங்க, கொண்டு இந்த practices பண்ணுங்க, இதில் இன்க்ளூட் பண்ணுங்கள், இப்படி டீச் பண்ணுங்கள். ஸோ அவங்களே ஒவ்வொரு டீச்சர் குரூப்புக்குமே ஓரியன்டேஷன்ஸ் கொடுத்து கண்டக்ட் பண்ணி எம்பவர் பண்ணி கிளாஸ் ரூமுக்கு கொண்டு போவாங்க. இது நம்ம ஒரு 10 இயர்ஸாக நம்ம ஃபாலோ பண்ண அதுக்கப்புறம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இன்னும் நிறைய பிள்ளைங்களுக்கு போய் ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கரிக்குலமாக போடணும். அப்போ இதை எப்படி ஸ்ட்ரக்சருக்குள்ளே கொண்டு வருவோம் அப்படின்னு பார்க்கும்போது we researched on countries' best practices in education. அப்போ ஃபினிஷ் எஜுகேஷன் சிஸ்டமில் என்ன பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இருக்குது, ஜெர்மன் எஜுகேஷன் சிஸ்டமில் என்ன பெஸ்ட் ப்ராக்டிசஸ், சைனீஸ் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது, ஜாப்பனீஸ் எப்படி இருக்குது, யூஎஸ் எப்படி இருக்குது, பிரிட்டிஷ் எப்படி இருக்குது. ஸோ இந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்ன, இவங்க சொன்ன மாதிரி ஒரு மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் வாண்டட் SEL, சோஷியல் எமோஷனல் லேர்னிங் ஒரு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருந்தது. அண்ட் ஆல்சோ இதில் ஐ ஃபீல் எஜுகேஷன் இஸ் அ சர்வீஸ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே வந்துட்டுருக்கிற இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு கரிக்குலம் க்ரியேட் பண்ணி அதை எல்லாருமே படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே போகிறது. வாட் யூ லைக் டு ஷேர் அபவுட் இட்? ஏன்னா நீங்கள் நோ ஸ்டூடெண்ட் ஷுட் பி லெஃப்ட் அவுட் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க.
நிறைய பேருக்கு படிப்பு வராமல் லெஃப்ட் அவுட் ஆகிறத காட்டிலும் நிறைய பேர் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாமல் தான் வந்து தே cannot choose it. ஸோ அப்படி இருக்கும்போது how do you see this ஒரு morally how this is enhancing? அது ரொம்ப வருஷமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம்னு வைங்களேன். எல்லாரையும் கேட்பேன், நீங்கள் கூட ஸ்கூலில் உங்களே கேட்குறேனே, நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, காலேஜ் போயிருக்கீங்க, have you ever felt you studied in a non-profit organization? நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் நார்ம்ஸே அதுதான். If you're running an education institution, it has to be a non-profit organization, right? Of course, to run the institution, அதுக்கான ஒரு காஸ்ட் இருக்கு. அந்த காஸ்ட் பண்ணுறது, அதை மீட் பண்ணுறது, தட் இஸ் சம்திங் வி நீட் டு லைக், அது பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் அதை தாண்டி இம்பேக்ட்னு ஒரு வேர்டு இருக்குது. அந்த இம்பேக்ட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். அதை தான் நான் சொல்ல முடியும். இப்போ நம்ம சொல்ல அது சோஷியல் ஆண்டர்ப்ரினர்ஷிப்னு சொல்லுவோம். ஆண்டர்ப்ரினர்ஷிப் வேறு, சோஷியல் ஆண்டர்ப்ரினர்ஷிப் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட. ஸோ நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் உங்களுக்கும் ஆதாயம் இருக்கணும். நம்ம வந்து ஃப்ரீயாகவும் பண்ண முடியாது. வி ஹாவ் ஆர் என்ஸ் டு மீட்டில். அது பண்ணிவிட்டு நம்ம பண்ணுற வேலை ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது பார்த்தீங்களா. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ see this organization built. Why should we get this accreditation அப்படின்றது இட்ஸ் a very big question. அண்ட் மேம் வந்து ஐ திங்க் இது வந்து ஒரு செல்ஃப்லெஸ்னஸாக ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன்னா, ஒரு கரிக்குலம் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து தான் ஸ்கூலுக்கு வச்சுக்காம அதை வந்து ஷீஸ் லைக் ஸ்ப்ரெடிங் இட் அக்ராஸ். ஸோ why do you think this accreditation is important? How does this benefit any individual or for that matter இந்த கரிக்குலம் எடுக்கிற ஸ்கூலுக்கு how does this benefit? Right. I would like to mention that our CIEE accreditations, as I mentioned before, promotes critical thinking for the students. Also helps to active learning, project-based learning. All these are also relief for the teachers, because I met CBSE's teachers and they said, "Oh, I quit the teaching job because too much to handle." So CIEE promotes a modern day of teaching where the teachers would explain for the first 5, 10 minutes, 15 minutes and put the students in groups. So this way they can do team building, character building, and as well as work on a project basis. So the whole burden is not on the teacher only. And also the teachers will be asking questions to have active learning, participations from the students. It's all about the students, becoming active in the classroom, not just go and sit and being a passive learner. So this would also relieve the teachers from just talking, can do formative assessments on the students and where they are lacking, and will be able to fill in the gap, knowledge gap. In addition, the CIEE promote leadership skills for the student as well as I mentioned, to become a global citizen. But to do that, they have to go to universities to complete the next step, or they can go into other pathways. That's where Dr. Mohana is going to mention about the credit system. So basically, st.britto students வந்து இது இருக்கு privileged-ஆ இருக்காங்க. இங்கே தான் வந்து அகெயின் ஐ வாண்டட் டு எம்ஃபசைஸ் தட் நீங்கள் வந்து ஐஎல்ஸ் அந்த அப்புறம் TOEFL இது மாதிரி எல்லாம் இருங்க. அதுக்கு வந்து FEFDYல என்ன பண்ணியிருக்கிறோன்னா, இந்த லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்து நீ பண்ணுன்னு சொல்லாமல் we integrate into the system. Okay. ஸோ அவன் 5th ஸ்டாண்டர்ட் முடிக்கும் போதே அவனுக்கு ஐஎல்ஸ் முடிக்கிறதுக்குரிய தகுதி வந்துடும். ஸோ இந்த SAT சொல்கிறாங்களே, SAT SAT, அது வந்து அதையும் இன்டகிரேட்டட் பண்ணியே கொண்டு வந்துட்டு அவங்க வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது அதுக்குரிய இதை வந்து அவங்க வந்து படிச்சுக்குவாங்க, கேரி பண்ணி வந்துருவாங்க, கேரி பண்ணி. ஸோ எப்போவுமே வந்து இது ஒன்று தனியாக போட்டு இது ரொம்ப கஷ்டம், அவங்களுக்கு தெரியவே தெரியாது. பட் தே ஆர் கம்ப்ளீட்டிங் தட் வித்தவுட் நோயிங். ஸோ அப்போ அவனுக்கு வந்து இவ்வளோதான் அப்படின்னா, இதுதான் எனக்கு தெரியுமே, இதுதான் எனக்கு தெரியுமே, இதுதான் எனக்கு தெரியுமேங்கிற அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக வந்து அந்த எக்ஸாம்ஸ் கூட தே கேன் ஃபேஸ். ஓகே. ஸோ அந்த ஃபியர் ஃபார் எக்ஸாம் இங்கே இல்லை, நம்ம தான் அதை எடுத்துட்டோம்ல. இது உனக்கு ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிறதுக்கான ஒரு என்ட்ரி ரெக்வயர்மெண்ட். நீ கேதர் பண்ணிக்கிற, அது அவங்க கிட்ட சொல்ல போறேன், எனக்கு இந்த நாலேஜ் இருக்கு, அதுக்கான டாக்குமெண்டேஷன் வேணும். இதுதான் இந்த சிஸ்டம், இந்த அக்ரெடிடேஷன் இதை தான் மிகப்பெரிய பெனிஃபிட்டாக கொண்டு வரும் ஸ்டூடெண்ட். இது வந்து யூனிவர்சிட்டி என்ட்ரிக்கு மட்டும் கிடையாது. நாளைக்கு வந்து இவங்க கெரியருக்கு போகிறாங்க, ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறாங்கன்னா, ஒரு அமெரிக்கன் ஹை ஸ்கூல் டிப்ளமாங்கிறது இட்ஸ் ஹைலி ரெஸ்பெக்டட் கிரேட் 12th சர்டிஃபிகேட். வாவ். ஸோ அப்போது அதை வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த அக்ரெடிடேஷன் பண்ணுறது. இந்த அக்ரெடிடேஷன் இப்போ st.britto
பண்ணியிருக்காங்க, நிறைய ஸ்கூல்ஸ் தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ தெர் இஸ் ப்ராசஸ் டு அச்சீவ் இட். இது வந்து ஓகே நான் வந்து பே பண்ணுறேன், நீங்கள் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்கன்ற ப்ராசஸ் கிடையாது. இது வந்து யூ நீட் டு அச்சீவ் இட். நீங்கள் எப்படி ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்டை படித்து எக்ஸாம் எழுதி ப்ரூவ் பண்ணி அச்சீவ் பண்ண சொல்கிறீங்களோ, ஆஸ் அ ஸ்கூல் யூ நீட் டு கோ த்ரூ த ப்ராசஸ், டூ யுவர் அசஸ்மெண்ட் அண்ட் ப்ரூவ் அண்ட் அச்சீவ் தட் யுவர் deserve this accreditation. இது வந்து இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் 3 years. யூஸ்வலாக வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ்க்கு 3 வருஷம் ஆகும் இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண. அதுக்கப்புறம் தான் அக்ரிடிட்டேஷன் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஃபார் இந்தியன் ஸ்கூல்ஸ் இப்போ நாங்கள் இந்த சிஸ்டம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். 1 yearல they can complete the process and achieve it. Because நம்ம ஸ்டூடெண்ட் பாப்புலேஷனுக்கு இப்போ மற்ற கண்ட்ரிலாம் ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்கூலுக்கு 200-300 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அப்போ அங்கே ரெக்குவயர்மெண்ட்டுங்கிறது ப்ரெஷர் கொஞ்சம் கம்மி. நம்ம கண்ட்ரியில் 5,000 ஸ்டூடெண்ட் 3,000 ஸ்டூடெண்ட் நம்பர் வரும்போது we spoke to the board and explain to them why we need to short the process. Because இவங்க 3 வருஷம் ப்ராசஸ் படிக்கிறதுக்குள்ள அங்கே 6,000 ஸ்டூடெண்ட் வெளியே போயிடுவாங்க. ஸோ அப்போ அவ்வளோ ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்கனால we made them understand இதோட இம்பார்ட்டன்ஸ், இந்த டைம்லைன் எதுக்கு நம்ம இதை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க எப்போவுமே they don't compromise on the quality and standards and indicator at all. Because இத்தனை வருஷத்தில் எவ்வளோ ஸ்கூல்ஸ் அப்ளை பண்ண நினைப்பாங்க. இந்தியாவில் ஹார்ட்லி ஐ திங்க் இப்போதைக்கு வந்து அமெரிக்கன் அக்ரிடிட்டட் ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 28 ஸ்கூல்ஸ் தான் இருக்கு ஹோல் கண்ட்ரி. அவ்வளவுதான். இதுவே வந்து அதுல ஒண்ணு நம்ம ஸ்கூல். Well, I would like to add that accreditation is a continuous process. Okay. Improvement process. So if a school or institutions or even colleges, university receive the accreditation status, they still have to maintain that accreditation status and then have the improvement plans for the future. என்னன்னா beyond that infrastructure, நம்மல வந்து best schoolனா infrastructure அந்த 5 star category பார்க்கறாங்க. That is not the criteria for accreditation. And I think நம்ம ஸ்கூல்ல அது ரொம்ப ஈஸியாவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அக்ரிடேஷன் ஒரு விஷயத்துக்காக இல்லாம அதையும் தாண்டி வந்து ஒரு கோல் வச்சுட்டதுனால இட்ஸ் ஸ்டெப் அப்படின்ற மாதிரி தானே இருந்திருக்கும். எனக்கு வந்து எப்போவுமே வந்து எனக்கு எங்கள் டீமுக்கு நான் எப்போவுமே டீமுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன், யாருக்கோ மாதிரி பண்ணாதீங்க, நமக்காக பண்ணுற மாதிரி. நம்மக்கிட்ட வந்து இங்கே பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க, இந்த பிள்ளைங்களோட ஃப்யூச்சர் வந்து நம்ம கையில் இருக்குது. அதனால் வந்து நேம் சேக்குக்கு எதுவுமே பண்ணாதீங்க. உங்களால் இன்றைக்கி பண்ண முடியலன்னா ஓப்பனாக வந்து the teachers also have the freedom to say எனக்கு இது கம்ப்ளீட் பண்ண முடியல இன்னைக்கு. that kind of a openness is there. And at the same time இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் பேரண்ட்டையும் கொஞ்சம் புஷ் பண்ணிகிட்ருக்கோம் to come along with this. ஏன்னா எனி இன்டர்நேஷ்னல் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்டோட இன்வால்வ்மெண்ட் ரொம்ப இருக்கும். இங்கே வந்து ஃபீஸை கட்டிட்டா போதும்னு நினைக்கிறது வந்து நாட் அக்செப்டபிள். We need to send feedbacks to the parents, month on month feedbacks கேட்கணும். அவங்க சொல்கிற சஜஷன் நம்ம எந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட் பண்ணியிருக்கோங்கிறத எவிடன்ஸ் காமிக்கணும். ஸோ நிறைய ப்ராசஸ் இருக்குது. The decision is not made by one person. The decision is made based on the surveys and then based on the team work and also voting system as well. And so that decision is also not final, no? Yes. That can be tweaked, improved or taken off. அது எப்படி ஒர்க் ஆகுதுங்க பொறுத்து நம்ம அதை சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, நிறைய பேசிட்டோம் அக்ரிடேஷன் பற்றி. ஐ திங்க் இட்ஸ் லைக் ஃபுல் ஆஃப் நாலேஜ். ஒரே ஒரு கடைசி கேள்வி, FEFDY பற்றி இது நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கரிக்குலம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அதோட லாங் ஸ்டாண்டிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவங்ககிட்டலாம் பேசுனதில் கொஞ்சமாக நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். FEFDYயோட ஃப்ளெக்சிபிலிட்டி பற்றி சொல்லுங்கள். அண்ட் அது எவ்வளோ லாங் ரனுக்கு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிகாஸ் இங்கே வந்து அந்த ஃபண்டமெண்டலை கரெக்டாக ஹோல்ட் பண்ணிட்டோம். ஓகே, பில்டிங் த கேரக்டர். ஒரு 3 வயசுலேருந்து 4 வயசுலேருந்து ஆரம்பிக்கிற குழந்தைக்கு ஏபிசிடி சொல்லிக் கொடுக்கணுங்கிறது மேண்டட்ரி கிடையாது. அவனுக்கு இந்த என்வாயன்மெண்ட்டை சொல்லிக் கொடுக்கணும், மக்களை வந்து நம்புறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவன் வாழ்கிற என்விரான்மெண்ட் மேலே அவனுக்கு நம்பிக்கையும் அன்பும் நிறைய வந்துருச்சுன்னா அவன் பார்க்குறதெல்லாம் பாசிட்டிவாகவே பார்ப்பான். ஸோ அது இந்த சிஸ்டம் ஆல்ரெடி பிடிச்சிருச்சு. இது வந்து எவர் கிரீன் கான்செப்ட். இப்போ மூவியை பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மூவி வந்ததுன்னா ரொம்ப நல்லா ஓடும், ரைட்? இல்லை வயலண்ட் மூவியெல்லாம் அந்த டைமுக்கு பார்க்க நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதை திரும்ப பார்ப்போம்னா கூட பார்க்கறதுக்கு விருப்பம் இருக்காது. பட் ஃபீல் குட் மூவிஸ் ஆல்வேஸ் எவர் கிரீன். அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் கண்டென்ட் தான் இது. ஸோ இது வந்து எவர் கிரீன். ஸோ இந்த ப்ராசஸ் இந்த குழந்தைக்கு நம்ம இன்றைக்கி பண்ணதுக்கப்புறம் இது ஒரு விதை போடுற மாதிரி. இன்றைக்கி நான் அவனுக்கு போட்டுட்டோன்னா இவன் இந்த பியூட்டிஃபுல் ஹியூமனாக தான் கடைசி வரைக்கும் இருப்பான். இவன் இன்னும் 4 பேர் அதுவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான். ஸோ இது அழகியல்.
அப்படிதான் சொன்னது. வாவ் பியூட்டிஃபுல். ஐ திங்க் இந்த நேரத்தில் வந்து FEFDY டீமுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஒன்று சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இட்ஸ் நாட் அ ஈஸி திங் டு கிரியேட் லைக் அவங்களோட லைஃபோட ஒரு பாதியை வந்து இதில் போட்டு தேவ் கிரியேட்டட் சம்திங் அப்படின்னு தான் சொன்னேன். ஆன் தி ஹோல் இந்த கான்வர்சேஷனே இட் வாஸ் லைக் நிறைய விஷயங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இங்கே வந்து பேசினவங்க எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் ஸோ இன்ஃபர்மேட்டிவ். தேங்க்யூ. Thank you. st.britto's Academy, the first American accredited school. Embrace the new era of learning FFEDY.